ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணலான்னு ஃபுல் வீடியோவில் பாருங்க. அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ அதில் ஏதாவது இருக்கான்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 2 டைம் அதை நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகு, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்காலை தூக்கி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ அந்த கால் வேகிற அளவுக்கு நல்ல விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கத்தரிக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாலும் சரி, சேர்க்காட்டினாலும் சரி, பிரச்சனை இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இதை நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் அதையும் இப்போ நல்லா காலை வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த வேக வச்சு எடுத்த காலை அந்த எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா அதில் செய்கிறது வரைக்கும் நல்லா கொஞ்சம் அதை கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் அரைச்சது சேர்க்காம தேங்காய் பால் எடுத்து சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.